வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய 7 பேருக்கு இன்றைக்கி திமுக வலை விரிச்சிருக்கு. இதற்கான காரணம் என்ன? ஒரு பக்கம் சரத்குமார் அவர்களுக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் விஜயதாரணி அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாரியம்மாள் உட்பட நம்ம இவங்க காளியம்மாள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகு மருதுராஜ், இவர்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் யார்? என்ன விதமான பேரம் நடக்கிறது? இதை பேரம் தான் சொல்லணும். என்ன விதமான பேரம் நடக்கிறது? இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காமராஜ் அவர்கள், அதாவது உணவுத்துறை அமைச்சராக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர், அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் துரை சந்திரசேகர் அவருக்கு சண்டை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மணிகண்டன் முன்னாள் அமைச்சர் ராமநாதபுரத்தில், அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய முனுசாமி அவர்களுக்கு சண்டை. இது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜி, அவர் வளர்த்து விட்ட ராஜவர்மனை இன்றைக்கி அமமுகவுக்கு போயிட்டு அதிமுகவுக்கு வர்றாரு, அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை. இப்படி பிரச்சனையெல்லாம் யார் இருக்காங்களோ அவர்களை தேடி தேடி பார்த்து அவர்களை உள்ளே கொண்டு வரணும். இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு அஜெண்டாவும் போயிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தங்கமணி அவர்கள் எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நான் அதிமுகவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் கூட அவரும் மன வருத்தத்தில் இருக்கார். அவர்கிட்டையும் பேச தயாராகிவிட்டார்கள். செங்கோட்டையன் இவர்களை தாண்டி இன்னும் பல பேருக்கு வலை வீசியிருந்தால் இவர்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. சரி, நிலவரம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் கட்சியில் அவர் தலைவராகிட்டார். எவ்வளவு தோல்வி இருந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி வலிமையாக இருக்கார், யாரும் அங்கேருந்து வரலை அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. அதை உடைப்பதற்கான வேலையில் இன்றைக்கி திமுக பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே போன தடவை பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்கு வருவார்னு எதிர்பார்த்தாங்க. பழம் நழுவி பாலில் விழுந்ததுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துரைமுருகன் சொல்கிறாரு, ஐஸ்கிரீமில் மேலே செர்ரி பழம் வைப்பாங்க, அந்த செர்ரி பழத்தை மக்கள் தூக்கி போடுற மாதிரி தான் விஜயகாந்தை தூக்கி போட்டுருவாங்க, நாங்கள் தான் ஐஸ்கிரீம் மாதிரி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து இவங்களை தோக்கடிச்சது தெரியும். அப்போ இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கணும் ஒரு பக்கம், அது ஒரு தனி ரூட்டு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய வலிமையானவர்கள் அதிருப்தியில் இருக்கவங்களும் உள்ளே நுழைக்கிறது. இதை யார் பண்ணுறா அப்படின்னா, ஏற்கனவே தெரியும் தீபா அமைச்சரும் இன்னொரு நம்ம முத்தான அமைச்சர். சரி, இந்த தீப அமைச்சருக்கும் முத்தான அமைச்சருக்கும் ஏன் செங்கோட்டையனையும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களையும் இங்கே கொண்டு வரணுங்கிறதுல இவ்வளோ ஆர்வம்? செங்கோட்டையன் உள்ளே வந்தால் என்ன நடக்கும்? இப்போ கொங்கு மாவட்டத்தில் செங்கோட்டையனை வைக்கிறாங்க, தங்கமணி, இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கும்போது கொசுவலை மாவட்டம், கொசுவலை பின்ற மாவட்டம் இருக்குல்ல, அதில் முழுக்க வட்டி தொழிலிருந்து ஏகப்பட்ட வேலைகளை தீப மாவட்ட அமைச்சர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். என்றைக்கு செந்தில் பாலாஜி வந்ததோ அன்னையிலேருந்து ஒரு வட்டி தொழில் எல்லாத்தையும் விட்டு ஓடிச்சிட்டார். நீங்கள் திருவண்ணாமலைக்கே ஓடுங்கன்ட்டார். அதனால் இப்போ அவருக்கு, அதாவது செந்தில் பாலாஜி மேலே தீப அமைச்சருக்கு கோவம். இன்னொரு பக்கம் முத்தான அமைச்சர், எம்ஜிஆர் காலத்தில் இருந்த நான், எவ்வளோ சீனியர் நான், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி செந்தில் பாலாஜி கிச்சன் கேபினெட் வழியாக அப்பா பையன் 2 பேருக்கும் அணுக்கமாக இருக்கார். அப்படிங்கும்போது இவர் டெவலப் ஆகிட்டு இருக்கார், நம்மளை பெருசாக மதிக்க மாட்டுறாங்கன்னு அவரு கோவம். செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கும்போது அவர் துறையை நம்மகிட்ட கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்னடானா அவர் மீண்டும் அமைச்சராக இல்லாட்டினா கூட வலிமையாக இருக்கார். அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு செக் வைக்கணும். செந்தில் பாலாஜிக்கு ஒரு செக் வைக்கிறதுனா, கொங்கு பகுதியில் சீனியராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் உள்ளே வராரு, தங்கமணி உள்ளே வராரு அப்படின்னா அது செங்கோட்டையன், நம்ம செந்தில் பாலாஜிக்கு ஒரு செக். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி செங்கோட்டையனும் கொஞ்சம் மனப்புழுக்கத்தில் தான் இருக்கார். ஆரம்பத்துலேருந்து அவருக்கும் எடப்பாடிக்கும் ஒன்றும் ஒத்து வரல. டெல்லிலாம் அவரை தூண்டி விட்டுச்சு. எவ்வளோ, அதாவது காலங்காலமாக இது வரைக்கும் கட்சியே மாறாத செங்கோட்டையன் போய் டெல்லியில் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தது பெரிய விஷயந்தான். அப்போ எடப்பாடி மேலே இன்னும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அவர் சுமூகமான நடவடிக்கை, சும்மா ட்வீட் வேணால் போட்டார், எடப்பாடி பழனிசாமியோடைய பிரச்சாரம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு 2வது தடவை தான் ட்வீட்டே போட்டார், 2வது ஃபேஸில் தான். அப்போ இன்னும் நேரடியாக சந்திக்கிற சுமூகமான உறவு இல்லை. நீங்கள் என்ன தான் சொன்னால் கூட அவர் டெல்லிக்கு போய் எடப்பாடி எழுத்து போனதை எடப்பாடி விரும்புவார் நினைக்கிறீங்க? என்ன இருந்தாலும் நாளைக்கு நமக்கு பிரச்சனை பண்ணுவார் நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? எடப்பாடி பழனிசாமி ஆங்கிலேருந்து நினச்சி பாருங்கள். அதிமுகவில் எவ்வளோ பேர் இருக்காங்கப்பா, யாருமே அமைதியாக இருக்காங்க, இவர் மட்டும் போகிறாரு டெல்லிக்கு. அப்போ என்னது, எடப்பாடி பழனிசாமி சேலஞ்ச் பண்ணுறவர். ஒன்ஸ் ஒரு தடவை சேலஞ்ச் பண்ணிட்டு அமைதியாக இருந்தாருன்னா இன்னொரு தடவை பிஜேபி அவரை தூண்டி விடாதுங்கிறது என்ன நிச்சயம்? அப்போ செங்கோட்டையனுக்கு வர வாட்டு என்ன, நீங்கள் திமுக வந்துடுங்க, ஜெயிச்சோம்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி, அவ்வளோதானே, வேற என்ன ஒன்று. தங்கமணி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அமைச்சர் பதவி. ஏற்கனவே பாருங்கள், அதிமுகலேருந்து இங்கே வந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், ஏவா வேலு ஆகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும், ரகுபதி அவர்கள் ஆகட்டும், சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகட்டும், எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அதிமுக இருக்காங்க, மொத்தமாக திமுக தான் இருக்காங்க. நீங்களும் வந்துருங்க.
அப்போ இதற்கான வேலைகள் பண்ணால் என்ன, எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது இருக்கார்ல, இவர் யாரையும் சேர்க்க மாட்டுறாரு, தோக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறத இன்னும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியும். பிஜேபி என்ன நினைக்கும், ஏங்க நீங்கள் முதல்ல மாதிரி வலிமையாக இல்லை, எங்களுக்கு சீட்டை கூட்டி கொடுங்கன்னு கேட்க முடியும். கூட்டணி கட்சிகள் தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் தங்களுடைய பேரத்தை ஏற்றுவார்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை கம்மியாகிடுச்சு. சரி, அவர்கள் குறி வைக்கிறாங்களே, இதெல்லாம் குறி வச்சா எற உழுமா அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோம்ல செங்கோட்டையன் ஏற்கனவே அதிருப்தி இருக்காருன்னு ஊருக்கே தெரியும். அப்போ செங்கோட்டையன்ட்ட பேச மாட்டாங்க. தங்கமணி அவர்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் அவரும் அதிருப்தியில் தான் இருக்கார். ஒன்று வேணாம், தங்கமணி அதிருப்தியில் இருக்காருன்னு காரணம், டெல்லியில் வந்து எப்பயுமே போகும்போது எடப்பாடி பழனிசாமி தங்கமணி இல்லாமல் போவே மாட்டார். அதாம அவர் கட்சியில் நம்ம பதவியில் இருக்கும்போது சரி, அதுக்கப்புறம் இப்போ ஏன் விட்டுட்டு போகிறார். அப்போ வந்து அது ஏதோ சிக்கல் இருக்குது. தொடர்ந்து நம்ம சொல்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை, இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு ஆள் வருது, இதை பற்றி நம்ம பேசுகிறோம், அதை மாற்று கருத்தில். ஆனால் இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். இன்றைக்கி பிரச்சனை இருக்குங்கிறத ஒத்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிப்பாருங்கிறத பின்னால் பேசுவோம். எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ சிக்கல் இருக்குது. திமுக இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்குது, ஒரு ஆளுங்கட்சி இந்த மாதிரி தான் பண்ணும். ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து நமக்கு ஞாபகம் இருக்குது, குடநாட்டிலே இருந்தாங்க ரொம்ப நாள். ஏன்னா வந்து கலைஞர் இருந்தார். கட்சியில் நிறைய பேர் பார்த்தா ஜெயலலிதா விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க. கடைசியாக முத்துசாமி, இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி போகும்போது ஜெயலலிதாவே லெட்டர் எழுதுகிறாங்க, தயவுசெய்து சகோதரர் முத்துசாமி போவாதீங்க அப்படின்னு. யாருக்குமே இறங்கி வராத ஜெயலலிதாவே இறங்கி வந்தாங்க. ஏன்னா எல்லோரும் கட்சிக்கு எந்த பக்கம் போனால் என்ன பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு இன்றைக்கி வந்து திமுக முயலுது. அதனுடைய ஒரு முக்கிய அம்சம்தான் இவங்க இந்த பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கொங்கு மாவட்டத்தில் இந்த 2 பேர். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு. உங்களுக்கு தெரியும், செல்லூர் ராஜு வந்து எடப்பாடி பழனிசாமி மதுரைக்கு போகும்போது காரில் ஏற வராரு. செல்லூர் ராஜு இருங்க, அமைதியாக இருங்கன்னு சொன்னோன்னே ஏற்கனவே என்ன புகைச்சல், செல்லூர் ராஜுவோடைய இடத்துக்கு வர்றதுக்கு அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் சரவணன் விருப்பப்படுறாரு. டாக்டர் சரவணனுக்கு ஆர்பி உதயகுமார்லாம் ஒரு பின்னால் வந்து இயக்குறாரு. சொல்ல முடியாது, செல்லூர் ராஜு அவ்வளோ மன உளைச்சலில் இருக்கார். அப்போ செல்லூர் ராஜியை கொஞ்சம் வளைப்பதற்கான வேலைகள் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அது யார் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரமான அமைச்சர் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காமராஜ் அவர்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போகிறாரு. காமராஜ் செலவே பண்ணல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் துரை சந்திரசேகருக்கும் அவருக்கும் ஒரு வேறு வேலை ஓடிட்டு இருக்குது. அப்போ இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை வளர்த்து விட்றாரு. ஏன் அவரையே செலவு பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு, கட்சிக்கு மட்டும் நான் செலவு பண்ணணும், அவரை நீங்கள் வளர்த்து விடுங்களான்னு அவர் ஒரு கோலத்தில் இருக்கார். இது ஏற்கனவே ஜூவிலாம் வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி. என்னங்க ராஜேந்திர பாலாஜினா அதிமுக விட்டு போகவே மாட்டார்னா இடிக்கி அம்மியும் நகரும், அவ்வளோதான். ராஜேந்திர பாலாஜி தான் அவரால் ஆளாக்கப்பட்டவர் ராஜவர்மன். அப்புறம் அமமுகவுக்கு போனார். அமமுகலேருந்து அதிமுகவுக்கு வராரு. ராஜேந்திர பாலாஜியை கேட்காம அவரை கட்சியை சேர்த்துட்டாரு எடப்பாடி. தான் சிஷியன் வெளியில் போயிட்டு வர்றாரு, தன்னை கேட்காம சேர்த்துக்கிட்டாருன்னு இப்போ அவரும் கொஞ்சம் அரசியல் புரசலாக இருக்கார். இதுவும் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். அது அவங்க சில வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், ஏற்கனவே சர்ச்சையில் சிக்கிய முன்னாள் அமைச்சர் மணிகண்டன், அவருக்கு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் முனுசாமிக்கும் சண்டை. இப்போ முனுசாமி அவர்கள் சண்டை, முனுசாமியை வந்து எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணுறாருன்னு அவருக்கு கோபம். அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இப்படியே போனால் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டாமை சரத்குமார் வந்து பெரிய அளவுக்கு பதவி கிடைக்குன்னு பிஜேபிக்கு போனார். பிஜேபியில் ஒன்றும் பதவி கிடைக்கல. அண்மையில் உங்களுக்கு நிறையா லிஸ்டெல்லாம் வெளியிட்டிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேண்டியப்பட்ட சுந்தர்னு ஒரே ஒருத்தர், அவருக்கு மட்டும் பொறுப்பு கொடுத்தாங்க. இப்போ அவரை வளைப்பதற்காக நாடார் சமூகத்தை சேர்ந்த பல பேர் பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. சரத்குமார் மாறுவதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நாளைக்கே அவர் மாறுவார் சரத்குமார். ஏன்னா சரத்குமாரால் ஓட்டு கிடைக்குமானா ஒரு 2 ஓட்டு கிடைச்சாலும் விடக்கூடாதுன்னு திமுக நினைக்குது. பிஜேபி நினைக்கல, மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டுப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு இன்றைக்கி திமுக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நாடார் சமூக வாக்குகளை கவருவதற்காக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 2-3 அமைச்சர்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயதாரணி, ஏற்கனவே பிஜேபியால் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்க விஜயதாரணிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அவருடன் பேசி கொண்டிருப்பவர் மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பெண் விஐபி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அதிமுகவிலேருந்து 7 பேர், பிஜேபியிலேருந்து இருக்காங்க. இப்படி பல பேரை உள்ளே சேர்க்கறதுனால தான் வலிமை அடைவேன்னு நினைக்கிறாங்க. திமுக நினைப்பது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஓவர் டோஸ் உடம்புக்கு ஆகாதுமாங்க. அந்த மாதிரி அதிகமான ஆட்களை சேர்ப்பது சில சமயம் பேக் ஃபயராக கூட மாறும்.
ஏன்னா லோக்கலில் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே அவங்களுக்கு வாய்ப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. டக்கு டக்குன்னு வந்து ஒருத்தருக்கு போஸ்டிங் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் தங்க தமிழ்ச்செல்வன் எம்பிக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கு மகராஜன் நேரடியாக சண்டை. ராஸ்கேல்னு சொல்கிற அளவுக்கு சண்டை. மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது, இவர் வரல. தங்க தமிழ்ச்செல்வன் ஊரில் இருக்கார். ஊரில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கார் சென்னையில். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டார், வரவே இல்லை. அப்போ தங்க தமிழ்ச்செல்வன் மகராஜனுக்கு சீட்டு கொடுத்த வேலை பார்ப்பாரா? ஏற்கனவே இந்த மாதிரி உட்கட்சி குழப்பம் ஏகப்பட்டது இருக்குது. துரைமுருகன் அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அணைக்கட்டு நந்தகுமார் 2 பேருக்கு சண்டை. அணைக்கட்டு நந்தகுமாருக்கு சீட்டு கொடுத்தா துரைமுருகன் வேலை செய்ய மாட்டார், துரைமுருகனுக்கு வேலை செஞ்சால் அணைக்கட்டு நந்தகுமார் வேலை செய்ய மாட்டார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நிறையா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோடு, இது பேர் என்னது, திருப்பூர், அங்கே இருக்கக்கூடிய மேயர் தினேஷ் அவருக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி அவருக்கும் சண்டை, அமைச்சர் சுவாமிநாதன் 3 பேருக்குமே சண்டை. இதே மாதிரி தான் நாகர்கோயில், இதே மாதிரி தான் நெல்லையில் மைதீன் காணாங்கர ஆவுடையப்பன் கோஷ்டி, இது அப்பாவு கோஷ்டி, பல கோஷ்டிகள் இருக்குது. இப்போ கோஷ்டி பிரச்சனையை திமுக எப்படி சமாளிக்கும்னு தெரில. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி திமுக ஒரு கணக்கு போட்டுட்ருக்குது. வரக்கூடிய தேர்தலுக்குள்ளே அதிமுகலேருந்து நிறைய பேரை தூக்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ராஜேந்திர பாலாஜி லைனில் இருக்கார், காமராஜர் அவர்கள் லைனில் இருக்கார், முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர்கள் லைனில் இருக்கார், தங்கமணி லைனில் இருக்கார், செங்கோட்டையன் லைனில் இருக்கார். இதில் ஏதாவது ஒன்று கிடைக்காலும் பரவாயில்ல தானே. அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து ஆளுமை இல்லாதவர்னு சொல்லிட்டு மைத்திரையன் பேசுகிறத விட செங்கோட்டையன் பேசுனா, அதை காமராஜர் பேசுனா, காமராஜர் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ்லாம் வேறு நிறையா இருக்குது. அதனால் திமுக ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து திமுக பண்ணுறது சரியாக தப்பானா எல்லா அரசியல் கட்சியும் தான் பண்ணுவாங்க. திமுக பண்ணுறது நம்ம தப்புன்னா அரசியல் இதுதான், இப்படி ஆயிடுச்சு அரசியல், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அது கணக்கு சரியாக போகுமான்னு தெரியல. மறுபடியும் நம்ம தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் சொல்லுவோம், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி. எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு முடிவில் இருக்கார். நீங்கள் வந்து இந்த ஆட்களை தூக்கணும்னு ஒரு பக்கம் நினைக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடைய கூட்டணி சேர்ந்த விளைவாக நீங்கள் பெரியசாமி வீட்டை எடுத்து தலைமைச் செயலகத்துக்குள்ளே ஈடி போகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார் அவர். கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்னைக்கு காலிலேருந்து செய்தி என்ன, அத்தனை நம்ம பெரியசாமி அவருடைய மகளுடைய நூற்பாலைகளில் ரெய்டு, அங்கே ரெய்டு, இங்கே ரெய்டு. அமைச்சர்கள்னு பார்த்தா ஒரு வீடு இல்லை பொழுது, பல இடத்துல சொத்து. அதாவது ரெய்டு பண்ணவே 5-6 நாள் ஆகும். கேட்டால் நாங்கள் ஏழைகளின் பங்காளிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம அதிமுக, திமுக, பிஜேபி எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம். மக்கள் வந்து நம்ம திமுகவை திட்டினோம்னா உடனே நமக்கு எதிராக கமெண்ட் போடுறதும், அதிமுகவை விமர்சித்தா கமெண்ட் போடுறதும் ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா இது வந்து என்னென்னங்க, அரசியல்வாதிகள் இவ்வளோ கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க, அவர்களை விமர்சிக்கும் போது இவ்வளோ கோபம் வருது. அதாவது ஒரு நியாய தர்மத்தை பார்த்து பண்ணணும். ஸ்டாலின் நல்லது பண்ணால் நல்லது பண்ணுங்கணும், எடப்பாடி நல்லது பண்ணால் நல்லது பண்ணுங்கணும். இப்போ நம்ம எடப்பாடி ஏன் எதுக்காமல் ஸ்டாலின் எதுக்குறோம்? அவர் தானே கவர்மெண்ட்டில் இருக்கார். ஏன் காங்கிரஸ் எதுக்காக மோடி எதுக்குறோன்னா, மோடி தானே கவர்மெண்ட்டில் இருக்கார், தப்பாக பண்ணுறாரு. இதையெல்லாம் விட்டுட்டு ஸ்டாலின் வாழ்க, திராவிட மாடல்கள் வாழ்கன்னா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். திமுக 1000 அஸ்திரங்களை ஏவினாலும் கடைசியில் மக்கள் ஒரு முடிவு எடுப்பார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம இதில் இருந்து நம்ம தேமுதிக இதே மாதிரி தான் உடைச்சி தேமுதிகலேருந்து சந்திரகுமாரை வெளியே கொண்டு வந்தாங்க. இப்போ அவர் தான் வந்து ஈரோடு எம்எல்ஏவாக இருக்கார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில் சேகர்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க, மேட்டூர் பார்த்திபன், இவங்களை கொண்டு வந்து தேமுதிக மக்கள் தேமுதிகவை ஏதோ ஒரு உருவாக்குனார் கலைஞர். இந்த மாதிரி வேலையெல்லாம் திமுக பண்ணும். அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாரு தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமியும் சாமானியம் இடப்படக்கூடாது, திமுகவையும் சாமானியம் இடக்கூடாது. அதிகாரம் மிகப்பெரிய அளவில் மோதி கொண்டிருக்கிறது. இது யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. ஆனால் இன்னொன்று, எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒரு திடீர்னு ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அதிர்ஷ்டத்தால் முதலமைச்சராகி அந்த முதலமைச்சர் பதவி கிடச்சி இத்தனை வருஷமாக அதை கட்டி காக்கிறதுக்கு உண்மையில் அதுக்கு ஒரு நெளிவு சுழிவு தேவைங்க. அது எடப்பாடி கிட்ட இருக்குது. பிஜேபிக்கே தண்ணி காட்டிட்டு ஜன்னலை திறந்துக்கிறோம், கதவை திறந்துக்கிறோம்னு சொல்லி கூட்டணிக்கு போகாமல் இருந்தார்ல, இப்போ போயிருக்காரு. அது விடுங்க, முதல்ல போகாமல் தான் இருந்தார். அந்த பாராட்ட வேண்டும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.